உன் மூச்சடக்கி போன அந்த உடலுக்கு முழு மரியாதை செலுத்தியிருப்பார் தமிழீழ தாயகத்தில். எதை கடந்து போகிறோம் என்பதை நினைத்து பார்க்க கண்கள் கலங்கலந்தது. தமிழகம் தவித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் தூய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலில் பக்கத்திலிருந்து அறிவுரை சொல்வீர்கள் என்றுதான் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருந்தோம். நல்லாட்சி தருகிற இந்த நேரத்தில் இந்த புண்ணிய தாய் மண்ணில் நீங்கள் புதைந்து போக போகிறீர்கள். தந்தையே, உன்னை நெருப்பில் மூட்டி தீ வைத்து சாம்பலாக்கப் போகிறார்களா? எந்த பூமி உன்னை தாங்கிக் கொண்டதோ தனதாக்கி கொண்டதோ அந்த பூமியின் நிழலுக்குள் ஓய்வெடுப்பதற்காக உன் உடலை புதைக்க காத்திருக்கிறார்கள். அழகான மலர்கள் பூத்திருக்கிறது, வாசம் நிறைந்தால்தானே பூவிற்கு மரியாதை என்பதை உணர்ந்திருந்தார். அந்த பாரதி ராஜா இன்றைக்கு பூவின் வாசத்திற்குள்ளேயே அடங்கி போயிருக்கிறார் என்று நாம் நினைக்கிற போது கண்கள் ததும்புகிறது. எனக்கு அவர் இயக்கிய படங்களில் எத்தனையோ பிடித்திருந்தாலும் முதல் மரியாதையில் ஒரு மரியாதை உண்டு. சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம், பரட்டையும் சப்பானியும் சேர்ந்து இந்த தேசத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை 16 வயதினிலே தருகிற போது நாம் இன்றும் சப்பானியை மறந்துவிட முடியாது. இயக்குனர் எம் பாரதி ராஜா அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள், 2 பேருக்கு உண்டான நட்பு தெரியும். இவங்க 2 பேர் இருந்தால் தான் ஒரு படம் வெற்றி படம்னு அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது உண்மையா சார்? அதனால தான் தாஸ்மஹால் தோற்றது. இந்த இசைஞானியை கடந்து நீங்கள் எங்கு சென்றாலும் வெல்ல முடியாது என்பதற்கு சான்று அவரை பிரிந்ததே ஒரு சாட்சி. இப்பொழுது இசைஞானி நிச்சயமாக சொல்லுவார், எப்படா எழுந்து வருவேன், என் இதயம் தொட என்று ஏங்கி எழுதுவார். சீக்கிரம் எழுந்து வா, உன்னை பார்க்க நான் காத்திருக்கேன்னு நான் சொன்னேன், கேட்கல, நீ கேட்கல. உடைய மூச்சு காற்றில் தமிழ் இருக்கிறது, உன் பேச்சு காற்றிலும் தமிழ் கலந்தே திரிகிறது. சுவாசிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் தந்தையே, கண்களை மட்டும்தானே மூடிக்கொண்டிருக்கிறாய். நீ எழுதிய கற்பனைகளும் காப்பியங்களும் காவியங்களும் இன்றும் காற்றில் கலந்தே இருக்கிறது, சுவாசித்தே இருக்கிறது. பிரைம் நைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் மறைவு, தமிழ் சினிமா ஒரு அந்த மண்ணின் மைந்தன் அப்படின்ற மாதிரி அந்த மண்ணோட பெருமை ஒவ்வொரு படங்கள்லையும் எடுத்து சொன்னவர் பாரதி ராஜா அவர்கள். தமிழ் சினிமாவையும் பாரதி ராஜா அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது. இயக்குனர் இமயம் பற்றிய சில பதிவுகள் இங்கே எங்களுக்காக பதிவிடலாம். என் இனிய தமிழ் மக்கள், பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். சிறந்தாழ்ந்து சின்னச்சாமியும் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அள்ளி நகரத்தில் பள்ளி பருவம் பிடிக்காத மனிதன், பெற்றோர்கள் கெஞ்சியும் படிப்பே வராத பண்பட்ட மனிதன். அவர் மொழியிலே தான் நான் பேசணும்னு இன்றைக்கி ஆசைப்பட்றேன். கடற்கரை ஓரத்து நாணல் செடிகளில் தட்டாம்பூச்சிகளின் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கிற போதே அலைகளின் தாலாட்டில் அயர்ந்து உறங்கியவன் பாரதி ராஜா. இமயமலை உச்சியில் நின்று ஏறி நின்று பார்த்தாலும் எங்கெல்லாம் தமிழர்கள் பரவி கிடக்கிறார்களோ அவையெல்லாம் என்னுடைய தேசம்தான் என்று முழக்கமிட்ட ஒரு மாபெரும் இமயம் சரிந்திருக்கிறது. முதல்ல தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அந்த மாபெரும் மகத்தான இமயமலைக்கு நாங்கள் வீர வணக்கத்தை உறுத்தாக்குகிறோம். நடிப்பதற்காக அள்ளி நகரத்தை விட்டு தலைநகருக்கு வந்த பாரதி ராஜா என்கிற சின்னச்சாமி அதிகமாக உறங்கிய இடம் மெரினா கடற்கரை. திருவல்லிக்கேணியில் சில பகுதிகளில் சாப்பாட்டிற்காக தடுமாறி கடந்த காலம் 1974 77 வரை அவர் படாத துயரங்கள் இல்லை, பட்டபாடுகள் இல்லை. அவருடைய ஒவ்வொரு இரத்த துளிகளும் வறுமையை பேசியது. அவருடைய கண்ணீர் துளிகள் எளிமையை பேசியது. பசியும் பட்டினியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பல இடங்களில் நடிக்க வாய்ப்பு கேட்டபோது கூட அகில இந்திய வானொலி நிலையத்தில் நாடகங்களில் நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. சிறிய சிறிய வேடங்களை வேடமிட்டு நடித்திருக்கிறார். ஒரு இடத்தில் அப்படித்தான் சிவாஜியிடம் போய் சொல்லுகிறார், நான் நடிக்கணும்னு வந்தேன், நடிக்கணும்னு ஆசை இருக்கு என்று சொன்னார். உடனே சிவாஜி கணேசன் சொன்னார், உன் ஊரில் உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடி கிடைக்கலையா,
உன் முகத்தை பார்க்க என்று சொன்னபோது கூட பாரதி ராஜா மாபெரும் மகத்தான ஒரு நடிகர் ஏன் இந்த வார்த்தையை உதிர்த்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நிமிடமும் கண்கலங்கி யோசித்தார். அன்றுதான் அவர் முடிவெடுத்தார். நடிப்பதை விட நடிப்பவர்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுப்பதே சரியானது என்று முடிவெடுத்த பாரதி ராஜா பல இயக்குனர்கள், பலமொழி இயக்குனர்களிடம், பொதுவாக புட்டண்ணா, புள்ளையா, தமிழில் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருந்த ஜெகநாதன் போன்ற மாபெரும் இயக்குனர்களிடத்திலே உதவி இயக்குனராக பரிணாமம் பெற்றார். அவருக்குள் ஆழ்ந்து ஓடிக்கொண்டிருந்த வறுமையும் இல்லை, ஒரு காலத்தில் காதலுக்கும் அடிமைப்பட்ட பாரதி ராஜா காதல் ஓவியங்களை தென்னங்கீற்றின் இலைகளில் சீவி மடித்து அழகு பார்த்தார். அழகான மலர்கள் பூத்திருக்கிறது, வாசம் நிறைந்தால்தானே பூவிற்கு மரியாதை என்பதை உணர்ந்திருந்தார். அந்த பாரதி ராஜா இன்றைக்கு பூவின் வாசத்திற்குள்ளேயே அடங்கி போயிருக்கிறார் என்று நாம் நினைக்கிற போது கண்கள் ததும்புகிறது. செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே என்கிற பாடல் பாடுகிற போதெல்லாம் இன்றும் எனக்கு தெங்குமரகடா நினைவுக்கு வரும். அங்குதான் அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டதாக சொன்னார்கள். ஆக எனக்கும் பாரதி ராஜாவிற்கும் ஒரு வாழ்வியல் உறவு இருக்கிறது. அதற்கு பிறகு சிகப்பு ரோஜாக்கள் என்றெல்லாம் பரிணமிக்கிறது. கடலோர கவிதைகள் என்று கார்த்திகை வைத்து எண்ணற்ற திரைக்காவியங்களை உருவாக்கிய மகத்தான ஒரு மாபெரும் படைப்பாளர். எனக்கு அவர் இயக்கிய படங்களில் எத்தனையோ பிடித்திருந்தாலும் முதல் மரியாதையில் ஒரு மரியாதை உண்டு. சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம், வெட்டி வேறு வாசம், வெடல புள்ள நேசம். வைரமுத்துடைய வரிகளுக்கு காட்சிகளை படமாக்கிய காண கிடைக்காத பொக்கிஷம் பாரதி ராஜா. அந்த படத்தில் முதல் மரியாதையில் ராதாவினுடைய தந்தையார் கூனி குறுகி கம்புக்கூட்டுக்குள் துண்டை வைத்து கொண்டு நடந்து வருகிற சிவாஜியினுடைய காலை தொட்டு கும்பிடுகிற அந்த காட்சி என் மனதை இன்றும் நெருடலாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு அடிமைத்தனத்தை அழகாக படமாக்கியிருப்பார். அவர் இயக்குகிற படங்களில் அந்த தாவணிகள், கையை விரித்த காட்சிகளில் காற்றில் ஏதோ அசைந்தாடுகிற அந்த துணிகள், இடுப்பை நெளித்து காலை ஒன்று சேர்த்து ஆடுகிற அந்த நடன காட்சிகள், இது எல்லாம் பாரதி ராஜாவின் கற்பனைகள். தொப்புளுக்கு கீழே அந்த பாவடையை அணிந்து அதற்கு மேலே தாவணியோடு ஒரு கனவு கண்ட காலம் இன்று மறக்க முடியாதவை. முதல் மரியாதை படத்தில் வைத்திருக்கிற காட்சி படலங்களை கண்டாலே அதற்கு பல சான்றுகளை கூற முடியும். அவருடைய இதயத்திற்குள் இருந்த ஆழமான காதலை ஒவ்வொரு படைப்பிலும் அழகாக மலராக்கியிருப்பார், வாசமாக்கியிருப்பார். பாக்கியராஜை அறிமுகம் செய்ததோடு மட்டுமல்ல, பாண்டியனையும் அறிமுகம் செய்து வைத்தவர். கார்த்திக்கை அறிமுகம் செய்தது மட்டுமல்ல, ராதிகாவையும் அறிமுகம் செய்து வைத்தார். பரட்டையும் சப்பானியும் சேர்ந்து இந்த தேசத்தில் ஒரு புதிய பரிணாமத்தை 16 வயதினிலே தருகிற போது நாம் இன்றும் சப்பானியை மறந்துவிட முடியாது. அதில் ஸ்ரீதேவியினுடைய கதாபாத்திரம் இன்னும் மெருகேற்றியிருப்பார். நாடோடி தென்றல் படத்தில் சில காட்சிகளை அதனையொட்டி வைத்திருப்பார். ஆனால் அந்த படம் அதிகமாக வெற்றி பெறவில்லை என்றெல்லாம் பேசப்பட்டது. நிழல்கள் என்கிற ஒரு திரைப்படத்தில் ரவியை அறிமுகம் செய்து ஒரு நகரத்து வாழ்க்கையின் மனித பரிணாமங்களை எப்படி பரிமாற்றம் செய்ய முடியும் என்பதை பரிணாமத்தோடவே படமாக்கியிருப்பார். ஆனால் அந்த படம் வெற்றி அடையவில்லை. அதில் வைரமுத்து எழுதிய பாட்டு மிகப்பெரிய அளவில் இன்றும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அந்த நிலாவத்தை நான் கையில் பிடிச்சேன் என் ராசா என்று சொல்லுகிற அந்த காலகட்டம் யாராலும் இன்றைக்கும் முதல் மரியாதை பாடல்களை கடந்து செல்ல முடியாது. பாலைவன ரோஜாக்கள், பார்த்து பார்த்து அழுத காட்சி, சத்யராஜ் நடித்த படங்களில் கடலோர கவிதைகளை எவரும் கடந்து போய்விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இமயம் இன்றைக்கு சரிந்து கிடக்கிறது தலைநகரில். எல்லோரும் அப்பா என்று அழைப்பார்கள். நான் உங்களை தந்தை என்று தான் அழைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். தந்தையே, நீங்கள் படுத்து உறங்கிய திருவல்லிக்கேணி பகுதி உங்களை தேடுகிறது. நீங்கள் கண்ணார கண்ட கடலோர கவிதைகள், மெரினா கடற்கரை, நீங்கள் தொட்டு முத்தமிட்ட அலைகள் கூட இன்னும் அடித்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த அலைகள் கரைகளை தொட்டு உன் கரங்களை பார்க்கிறது. நீங்கள் தியாகராயர் நகரில் திரைப்படத்திற்காக தேடிய திசை தெருக்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கிறது. ஏன்? உங்கள் கூடவே இருந்து
உங்களோடு பயணித்த இசைஞானி இதயம் கலங்கி போயிருப்பதாக செய்திகள் வருகிறது. உங்களிடம் பணியாற்றியவர்கள் கூட காலையிலிருந்து எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னார்கள், நிச்சயமாக பாரதி ராஜாவை நீங்கள் பகிர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்றார்கள். அந்த ஒப்புதலை நமது வலையொலித்தளம் எனக்கு முதலாக வழங்கியது. தந்தையே, உன்னை நெருப்பில் மூட்டி தீ வைத்து சாம்பலாக்கப் போகிறார்களா? எந்த பூமி உன்னை தாங்கி கொண்டதோ தனதாக்கி கொண்டதோ அந்த பூமியின் நிழலுக்குள் ஓய்வெடுப்பதற்காக உன் உடலை புதைக்க காத்திருக்கிறார்களோ? என் தலைவன் முதலமைச்சர் உங்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்கிற அறிவிப்பை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எங்கள் தலைவர் முதல்வர் நிச்சயமாக உங்கள் உடலுக்கு அருகில் நின்று கொண்டு அவர் விடுகிற ஒரு சொட்டு கண்ணீர் துளிகள் உன் காலடி நிழலில் விழுவதை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அதையெல்லாம் தாண்டி நீ அதிகமாக நேசித்த தலைவன் எமது தேசிய தலைவன் பிரபாகரன். அவர் இல்லை. இருந்திருந்தால் உன் மூச்சடக்கி போன இந்த உடலுக்கு முழு மரியாதை செலுத்தியிருப்பார் தமிழீழ தாயகத்தில். எதை கடந்து போகிறோம் என்பதை நினைத்து பார்க்க கண்கள் கலங்குகிறது. தமிழ் ஈழமே உன் பக்கம் திசை திருப்பி கிடக்கிறது. என் தலைவனின் சார்பாகவும் அந்த மாபெரும் தமிழீழ தாயக கனவுகளோடு இருந்த எமது போராளிகளின் சார்பாகவும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த ஒரு மாபெரும் புரட்சிகர இயக்குனருக்கு, இல்லை புரட்சியான தமிழருக்கு செமார்ந்த வீர வணக்கத்தை நான் மீண்டும் உறுத்தாக்குகிறேன். தந்தையே, தனையர்களை விட்டு செல்ல எப்படி மனம் வந்தது? தமிழகம் தவித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் தூய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலில் பக்கத்திலிருந்து அறிவுரை சொல்வீர்கள் என்றுதான் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருந்தோம். ஆனால் நல்லாட்சி தருகிற இந்த நேரத்தில் நீங்கள் நன்றாகவே நடத்துவீர்கள் என்பதற்காகவா இந்த புண்ணிய தாய் மண்ணில் நீங்கள் புதையுண்டு போகிறீர்கள்? தந்தையே, உங்களுக்கு பின்னால் நாங்களும் வருவோம். அன்றைக்கு உங்களை உயர்ந்த இடத்தில் பார்ப்பதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் துடிக்கிறோம். இயக்குனர் பாரதி ராஜா அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் 2 பேருக்கும் உண்டான நட்பு தெரியும். இவங்க 2 பேர் இருந்தால் ஒரு படம் வெற்றி படம்னு அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது உண்மையா சார்? இவங்க 2 பேர் இருந்தால் ஒரு வெற்றி படம்னு சொல்லிடுவாங்களே எல்லா தயாரிப்பு. அதனால தான் தாஜ்மஹால் தோற்றது. இந்த இசைஞானியை கடந்து நீங்கள் எங்கு சென்றாலும் வெல்ல முடியாது என்பதற்கு சான்று அவரை பிரிந்ததே ஒரு சாட்சி. இன்றைக்கி உங்களுடைய இளையராஜா உங்களுக்கு அருகில் தானே இருக்கிறார். படா போடான்னு 2 பேர் மேடைகளிலே பேசுவாங்க, அந்தளவுக்கு. இப்பொழுது இசைஞானி நிச்சயமாக சொல்லுவார், எப்படா எழுந்து வருவே என் இதயம் தொட என்று ஏங்கி அழுது கொண்டிருப்பார். அந்த மாபெரும் மகத்தான மாமனிதன் மக்கள் நெஞ்சுகளில் வாழ்கிறார். இன்னும் அவரது படைப்புகளின் ஓவியங்கள் இன்றும் உயிர் பெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சில இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்களை அறிமுகப்படுத்தினது பாலச்சந்திரா இருந்தாலும் அந்த மண்ணோட மண்ணை அறிமுகப்படுத்தினது வந்துட்டு கிழக்கு சீமையில் அந்த பாட்டு தாய்மாமன். ஆமாம், அதாவது அந்த படம் நான் ஒரு பலமுறை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் ராதிகா நடிப்பு ரொம்ப சொல்ல முடியாத உயரத்தை தொட்டது. தென்கிழக்கு சீமையில தென்பானி அந்த பாட்டு வரும் பாருங்க. அதில் உண்மையிலே சொல்கிறேன், நான் ஒரு தாய்மாமனாக இருந்தேன். எனக்கெல்லாம் மருமகளே கிடையாது. ஆனாலும் உறவு மருமகள்கள் உண்டு. என் மச்சின மகன் எனக்கு மருமகள் தானே வேணும். ஆனால் என் தங்கச்சிகளுக்கென்று ஒரு மகள் இல்லை. நான் கிழக்கு சீமையிலே படம், இதோட கருத்தம்மா படம் பார்த்துருக்கீங்களா? என்னுடைய இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாபெரும் நடிகன் பேராசிரியர் பெரியார் தாசன் நடிப்பு. அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு விடயங்களும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை, ஒரு பெண் சிசு குழந்தைகளுக்கு ஏற்படுகிற துன்பியல்களை அவருடைய தூரிகை உயிரோவியம் தந்திருக்கும். நீங்கள் சொன்னீங்க கிழக்கு சீமையில் இசை இளையராஜாவை தொட்டிருப்பார் ஏஆர் ரஹ்மான். இப்போ வரைக்கும் தாய் மாமனுக்கு இதே அந்த பாட்டு தான் இருக்குது. அதுதான் அதில் அந்த வசனங்கள் என்பதை விட பாடல்கள் மிகப்பெரிய உயிர் பெற்றது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு புதிய அவதாரத்தை கொடுத்த திரைப்படம் மண்வாசனை. நீங்கள் இசைஞானியை விட ஏஆர் ரஹ்மான் எந்த இடத்துல மிஞ்சியிருக்கிறார் என்றால்
அது கிழக்கிச்சி மேலே மிஞ்சி இருப்பார். ஆனால் இன்றைக்கு இளையராஜா அவர்கள் ஒரு விடயத்தை அழகாக செதுக்கி கொண்டே வருவார். அது பாரதி ராஜாவுக்காகவே செதுக்குவார். அவர் சொல்லுவாராம், டேய் கதையை சொல்கிறா, டேய் இதாண்டா கதை, அந்த சொல்லு ஓவியங்கள் இருக்குல்ல, நீ இதுக்குள்ளே போடு நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு இசைஞானி சொல்லுவாரான், நான் போட்டு தரேன் நீ பார்த்துக்கோ. இந்த 2 ஜாம்பவான்களும் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், எப்படி கலந்து பேசியிருப்பார்கள். இசைக்கோர்வைகளையும் பாடல் வரிகளையும் வைரமுத்தை கடந்து போய்விட முடியாது. நான் பாரதி ராஜாவையும் இசைஞானியையும் பேசுகிற இடத்தில் வைரமுத்துவையும் பேச வேண்டும். 3 பேரையும் ஒரே நேரத்தில் தான் வரிகள், பாடல், திரைக்கதை. நான் சொல்கிறேன், வைரமுத்து இன்றைக்கு ஒரு கட்சி சார்பாக அவர் போய் தன்னுடைய எழுத்துக்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். அதில் எனக்கு விருப்பம் இல்லை. வைரமுத்து எழுதிய ஒரு போர்க்களமும் 2 பூக்களும் இன்னைக்கும் என் நஞ்சை விட்டு நிகழாமல் திரிகிற ஒரு ஓவிய படைப்பு. பாரதி ராஜா ஒரு தடவை சொல்லுவார், இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள் என்கிற புத்தகத்தை படித்துவிட்டு பாரதி ராஜா பேசியது தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த குளத்திலும் நீ கல்லெறிந்தவன் தானடா என்று சொல்லுகிற போது, வேப்ப மரத்துக்கு கூட வேப்ப மரம் என்று சொல்லாதீர்கள், வேப்ப மரன் என்று சொல்லுங்கள், அவன் அவனாகவே இருக்கிறான் என்று மனித தத்துவத்திற்கு இரையாக மரங்களை நேசித்த கவிஞன் வைரமுத்து. அதான் நான் முதவே சொன்னேன். முதல் மரியாதையில் அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வரிகளும் பாரதி ராஜாவினுடைய கனவுகளை பிரதிபலித்தது. 3 காப்பியங்கள் எப்படி முக்கியத்துவம் பெற்றதோ, முக்கணிகள் எப்படி முக்கியத்துவம் பெற்றதோ, அதேபோல் முப்படையாளர்கள் இந்த மண்ணிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து என்று நம்மால் சொல்ல முடியும். பாரதி ராஜாவை இழந்து தவிக்கிற இந்த நேரத்தில் எல்லோரும் சொல்லுகிறார்கள், அவருடைய மகன் இறப்பிற்கு பிறகு தன்னிலை மறந்தே போனார் என்று சொல்லுகிறார்கள். இருக்கலாம். நான் பார்த்த வரையில் அவர் மனசு ஒடிந்து போன சம்பவம் எதுவென்றால், தேசிய தலைவன் பிரபாகரன் உயிர் நீத்து விட்டார் என்று சொன்ன செய்தி அறிந்து கேட்டு அவர் கொடுத்த அந்த பேட்டி, அழுது கொண்டே கொடுப்பார். மகனுக்கு அப்படி அழுதாரா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் தேசிய தலைவனுக்காக கண்ணீர் ததும்ப கதறி அழுதவர் பாரதி ராஜா. உன்னுடைய மூச்சு காற்றில் தமிழ் இருக்கிறது, உன் பேச்சு காற்றிலும் தமிழ் கலந்தே திரிகிறது. சுவாசிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் தந்தையே, கண்களை மட்டும்தானே மூடிக்கொண்டிருக்கிறாய். நீ எழுதிய கற்பனைகளும் காப்பியங்களும் காவியங்களும் இன்றும் காற்றில் கலந்தே இருக்கிறது, சுவாசித்தே இருக்கும். கடைசி காலகட்டங்களில் அவரோட மகன் இன்னுமே அவருக்கு அவர் மகனை வச்சு ஒரு வெற்றி படம் எடுக்க முடியல, மகனை ஒரு வெற்றியை கொண்டு வர முடியலன்ற ஒரு எண்ணம் அவர் மனதளவில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு இல்லை. அதுதான் நீங்கள் அவர் நான் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்னு சொல்லும்போது இருந்த கம்பீரம் தாஸ்மஹாலுக்கு பிறகு கிடையாது. அது காரணம் நீங்கள் குறிப்பிட்டது தான். என்னை பொறுத்தவரை மனோஜ் இன்னும் கொஞ்சம் தன்னை செதுக்கி கொண்டு இருக்கலாம். தந்தை இருக்கிறார் என்று சாதாரணமாக கடந்து போய் விட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை. அப்பா சந்திரசேகர் இருக்கிறார் என்று தமிழக முதல்வரும் தளபதியும் இருந்து விடவில்லை. தளபதியினுடைய சொந்த முயற்சிகள் ஏராளமானது, கடின உழைப்பை கொண்டது. அந்த கடின உழைப்பை மனோஜ் கொடுக்கவில்லையோ என்றுதான் இன்றைக்கு நம்மளுக்கு தோன்றுகிறது. அப்படி கொடுத்திருந்தால் இன்றைக்கு மனோஜ் என்கிற ஒரு மாபெரும் நடிகனாக மட்டுமல்ல, ஒரு மாபெரும் தலைவனாக இந்த மண்ணில் வளருவதற்கு தந்தை பாரதி ராஜா பல வகைகளில் உதவியிருப்பார். ஏனென்றால் பாரதி ராஜா ஒரு காலகட்டத்தில் அரசியலுக்குள் வந்துவிடலாம் என்று தான் கனவு கண்டார். அதனுடைய பிரதிபலிப்புத்தான் என் இனிய தமிழ் மக்களே. ஆனால் அவர் அரசியலுக்குள் வராமலேயே அரசியல் மயப்படுத்தப்பட்டார். நான் கூட நினச்சேன், தாஸ்மஹாலுக்கு பிறகு ஒரு நல்லதொரு படைப்பை தமிழ்நாட்டிற்கு வழங்குவாரா என்று ஏங்கி காத்து கொண்டிருந்த காலகட்டம் இன்னும் ஏக்கமாகவே இருக்கிறது. இனியொரு முதல் மரியாதையை நாம் எப்பொழுது பார்க்க போகிறோம்? இனியொரு புதிய வார்ப்புகளை எப்போது நாம் கண்டு மகிழப் போகிறோம்? அவரோட திரைக்கதைக்கு யாரும் ஈடாக முடியாது. இன்னைக்கு திரைக்கதை ஜாம்பவான்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவரிடம் பணிபுரிந்தவர்கள், அவர் உருவாக்கி விட்டவர்கள்னு சொல்கிறேன்.
திரைக்கதைன்றது ஒன்றுக்கு பாலு மகேந்திரா அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதை விட அதிகமாக சுவாரஸ்யமான திரைக்கதைக்கு எல்லாருமே பாரதி ராஜா அவர்களை தான் சொல்கிறாங்க. திரைக்கதைனா பாரதி ராஜா அவர்கள் தானா? இல்லை, அவரையும் அவருடைய சிஷ்ய பிள்ளை பாக்கியராஜ் மிஞ்சி இருக்கிறார். அதையும் நாம் பேசிதான் ஆகணும். நீங்கள் பார்த்திபன் அந்த வரிசையில் வரக்கூடியவர் இல்லை, அவரே அதை ஒப்புக்கொண்டுள்ள எனக்கு மேலே பாக்கியராஜ் வந்து மிகப்பெரிய திரைக்காவியத்தை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பட் அந்த ஆற்றல் அந்த 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 ஆற்றலை எல்லோரும் உள்வாங்கி கொண்டார்கள். நீங்கள் பாக்கியராஜ் என்கிற அல்லது பார்த்திபன் என்கிற தனியாற்றல் மட்டுமல்ல, அவருடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய விக்ரமன் கூட நீங்கள் பார்த்தீர்கள்னால் வித்தியாசமான ஒரு திரைக்கதை களத்தை தொடங்குவார். அது எல்லாமே பாரதி ராஜாவினுடைய சாயலாகத்தான் இருக்கும். ஆனால் பாரதி ராஜாவிடமிருந்து இரவலை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த மாபெரும் மகத்தான பாக்கியராஜாக இருக்கட்டும், அல்லது பார்த்திபனாக இருக்கட்டும், அல்லது விக்ரமனாக இருக்கட்டும், போன்றவர்களெல்லாம் பாரதி ராஜாவிடமிருந்து இரவல் வாங்கியவர்கள் தான். அதில் பாக்கியராஜ் சற்று தத்ரூபமாக எல்லா விஷயங்களையும் முருங்கைக்காயில் கூட ஒரு படைப்பை உருவாக்க முடியும் என்று முந்தானை முடிச்சில் காட்டியவர் தானே. அதனால் வித்தியாசமாக நம்ம 16 வயதினிலே பேசுகிற போது தாஸ்மகாலையும் பேசி தான் ஆகணும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல மனோஜ் உண்மையிலேயே இன்று உயிரோடு இருந்திருந்தால் நமது தந்தை பாரதி ராஜா இன்னும் இளமையாகவே இருந்திருப்பார். அந்த காலம் கிடைக்கவில்லை. 82வது வயதில் தன்னை செதுக்கிய மனிதன் எந்த பூமி தாயை அவர் முத்தமிட்டு வணங்கி விளையாட மகிழ்ந்தாரோ அதே பூமி தாய் அவரை விளையாட அழைத்து கொண்டது என்று தான் நான் பார்க்கிறேன். பல்வேறு பகிர்வுகளை எங்களுக்காக அளித்தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.